அன்பான டிக்டாக் நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறது தேசிக்காய் ஊறுவா எப்படி போடுவதென்று. அதற்கு தேசிக்காயை நாங்கள் எடுத்து தண்ணியில் கழுவி காய விட போகிறோம். ஒரு ஈரத்தன்மை இல்லாமல் காய விட்ட தேசிக்காயை எடுத்து நாலு பாதியாக முட்டாக்கீறி எடுக்காமல் பூ மாதிரி அதை விரித்து அதுக்குள்ளே உப்பை அடசப்புறம் உப்பை அடசி நன்றாக உப்பை அடசி எல்லா தேசிக்காய்க்கும் உப்பு அடசி அதை நாங்கள் ஒரு மண் சட்டி எடுத்து அதை நன்றாக அடுக்கி அதை பதப்படுத்தி அடுக்கி அதை மூடி வைக்க போகிறோம். அது 6 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு மூடின வண்ணம். அப்படி 5 நாளைக்கு இதே மாதிரி மூடின மாதிரி இருக்கணும். இருந்தால் அது ஒரு எல்லா இதுவும் ஒரு உப்புகளெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த அப்புறம் இப்படி விரித்து வச்சு எல்லாத்தையும் ட்ரெயில் எல்லாம் 3 நாள் எல்லாம் விரித்து வச்சு வெயிலில் காய விடணும். வெயில்லையும் ஒரு 5 நாளைக்கு நல்ல சருகு மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் 4 நாள் 5 நாளில் தொடர்ச்சியாக காயணும். அந்த மழை எண்ணம் அது பூஞ்சலம் பிடிச்சிடும். அடுத்தது அதுக்கு தேவையானதை மறுபடியும் ஒரு தேசிக்காய் 5 நாளைக்கு பிறகு தேசிக்காய், வெந்தயம், சித்த மிளகாய் உலகம் தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம். சித்த மிளகாய் மிக்சியில் அடித்து பவுடர் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தேசிக்காயை புளிகிறோம். இந்த காய விட்ட செகண்ட் புளிஞ்சு அதிൻ്റെ சாறை எடுபடுது. வடிவாக அதிൻ്റെ சாறை எடுத்து நாங்கள் மிக்சியில் அடித்து வந்த வெந்தயம் இது தூள் வெந்தயம் சித்த மிளகா தூளையும் போட்டு அந்த காஞ்ச தேசிக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாறையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போத்தில் அடைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அதுக்கு தேவையான தூளை கணக்காக போட்டு மிக்சியை இதில் போத்தில் பிசுங்கான் போத்தில் கண்ட போத்தில் ரப்பர் போத்தில் ஒன்றும் எடுக்காமல் கூடுதலாக மண் சட்டி பிசுங்கான் போத்தில் பாவிச்சா நல்லா பின்ன பிசுங்கான் போத்தலுக்கு போட போகிறோம். பாருங்கள், போட்டு அதை அடைச்சி வச்சு ஒரு 15 நாளில் எடுத்தால் நல்லா அது ஒரு வேண்ட செறிவு கணக்காக இருக்கும். 5 நாள் 6 நாள்லேயும் நாங்கள் பாவிக்கலாம் வேணுமெண்டா. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பூத்தில் போட்டு அடைச்சி மூடி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான கொஞ்சம் சாரம் விட்டு பூத்தில் அடைக்கிறதா மட்டுமில்லை, கொஞ்சம் சாரம் பூத்தில் கொஞ்சம் சாரம் கொஞ்சம் விட்டால் நல்லா மூடி குலுக்கி பதப்படுத்தி வைக்க போகிறோம். டிக்டாக் நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள். உங்களுக்கும் பிரயோசனம் அடையும் கொண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவில் இல்லை நீங்களும் வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி இதில் போடுறோம். உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கணும். நன்றி, வணக்கம். நீங்கள் 15 நாளில் 5 நாளில் இந்த ஊறுகாய் எடுத்து நாங்கள் எங்களோட பாவனைக்கு எடுக்கலாம்.